இன்றைக்கி ஆக்சுவலாக பிரசங்கமே தேவையில்லை, மெசேஜே வேண்டாம். எனக்கு ஒவ்வொரு பாட்டுமே ஒரு மெசேஜ். ஆனால் இன்றைக்கி இந்த ப்ரோக்ராம் ஷீட் இதை பற்றி கொஞ்சம் சொல்லிவிட்டு நான் முடிச்சிடுறேன். இட் சேஸ் மெனி திங்ஸ். த கவர் பேஜ் இதை எடுத்து நடத்துகிறது த போர்ட் ஆஃப் லிட்டரேச்சர் அண்ட் மியூசிக். ரெண்டாவது, இன்றைக்கி இவாஞ்சலிஸ்ட் டே. மூணாவது, இன்றைக்கி பிஷப் ஜான்சன்ஸ் பர்த் ஆனிவர்சரி. ஆக இது 3 காரியம் இதில் இருக்குது. நீங்கள் ஏதாச்சும் பிஷப்பை பற்றி பேசுவீங்கன்னு பார்த்தா யாருமே பேசலை, அல்லது இவாஞ்சலிஸ்ட்டை பற்றி ஏதாச்சும் பேசுவீங்கன்னு பார்த்தா அதுவும் பேசலை. சரி, ஆகவே நான் ரொம்ப சுருக்கமாக அந்த காரியங்களை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஐ ஒன்ட் டேக் மச் டைம். 8:30க்கு ப்ரோக்ராமே முடியணும்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. சார், நான் இப்போது சந்திரன் அண்ணனை பார்க்கும்போது நான் 1983 அவருடைய கிட்டார் ஸ்டூடெண்ட் நான். அப்போனா எத்தனை வருஷமாக அவங்க அந்த மினிஸ்ட்ரி பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். 83 ஐ லேர்ன் கிட்டார் ஃப்ரம் ஹிம். அவங்களுடைய ரயில்வே மினிஸ்ட்ரியும் பண்ணிக்கிட்டு, ஐரமாவுக்கும் கூட உதவியாக இருந்துக்கிட்டு, அவங்க இப்போது த போர்ட் ஆஃப் லிட்டர்ஜி அண்ட் மியூசிக் இதிலலாம் ரொம்ப வெல்கம் இல்லை, சர்ச்சோடைய ரொம்ப வெல்கம் இல்லை. இருந்தாலும் எல்லாரையும் இந்த ஸ்ட்ரிங்ஸை இழுத்து பிடிக்கிற மாதிரி எல்லாரையும் இழுத்து பிடிச்சிக்கிட்டு குரூப்ஸ் இதை ஆர்கனைஸ் பண்ணுறதே எவ்வளோ கஷ்டம் இல்லை? எனக்கு என்னமோ இந்த 2 hours பத்தாதுன்னு தோணுது. இது மாதிரி ப்ரோக்ராம் நடத்தினா நிறைய டைம் வேணும். இட்ஸ் அ ஃபீஸ்ட், ரியல் ஃபீஸ்ட். ஆக இதில் பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு டீமையும், ஒவ்வொரு கொயரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். பிஷப் ஜான்சனை பற்றி மற்ற சர்ச்சஸுக்கு தெரியுமான்னு தெரியல. பிஷப் ஜான்சன் அவர் பிஷப்பாக இருந்தாலும் நல்ல இவாஞ்சலிஸ்ட் அவர். ஆகவே அவருடைய பர்த்டே அன்னைக்கு இதை வச்சது ரொம்ப சந்தோஷம். நானும் கூகுளில் தேடி பார்த்தேன், இவாஞ்சலிசம் டே இருக்குது, இவாஞ்சலிஸ்ட் டேன்னு எதுவும் இல்லை. மேபி யூ ஹவ் காயின்ட் இட். குட், பிகாஸ் ஆஃப் பிஷப் ஜான்சன். வெரி குட். சரி, ஒரு 2 தாட்டை மட்டும் உங்களுடைய உள்ளத்தில் வைக்க விரும்புகிறேன். இவாஞ்சலிசம், சின்ஸ் இட்ஸ் அன் இவாஞ்சலிஸ்ட் டே, ரைட்? ஸோ அதை பற்றி மாத்திரம் 1-2 காரியங்கள் இன்றைக்கி நம்ம வேதத்துலேயும் வாசித்தோம், எபேசியர் 4 வாசித்தோம். அதை பேஸ் பண்ணி 1 or 2 things I want to place in your hearts and minds. ஒரு முறை ஏர்போர்ட்டுக்கு போயிருந்தப்போ ஒரு அம்மா தோத்திரம் போட்டாங்க. நான் இதை இங்கே சர்ச்சில் சொல்லியிருக்கேன். தோத்திரம் யான்னாங்க. தோத்திரம் எப்படி போடுவோம்? தோத்திரம் யான்னுவோம். அவங்க தோத்திரம் யான்னாங்க. என்னடா இவங்க வித்தியாசமாக தோத்திரம் போடுறாங்களே அப்படின்னு பார்த்தா ஒரு சேஞ்சு, என்ன ஒரு சேஞ்சு. தோத்திரம் போட்ட பிற்பாடு என்னான்னு கவனித்தா தோத்திரையான்னு அப்படியே பொட்டு எடுத்துட்டாங்க. அவங்க லுத்ரன் மெம்பர் தான், நல்லா தெரிஞ்சவங்க தான். அது எந்த சர்ச்சுன்னு தான் சொல்ல மாட்டேன். ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணுறேன். நான் கிறிஸ்தவன்னு காமிச்சிக்கிறதுக்கு வெக்கமாக இருக்குது. அப்போ மற்றவர்களோடு சேர்ந்து பொட்டு வச்சு பழகிட்டாங்க. வச்சுக்கோ. ஆக இந்த ஒரு எண்ணத்தை உங்களுடைய உள்ளத்தில் வைக்க விரும்புகிறேன். எனக்கு இவாஞ்சலிஸ்ட் டே. ஆண்டவரை தூத்து நிறைய பாட்டு பாடணும், ரொம்ப சந்தோஷம். We thank God for all the gifts the Lord has bestowed with you, right? Everybody, every choir is gifted. Every song is a feast. அதோடு கூட இந்த இவாஞ்சலிசம்ன்ற ஒரு தாட்டையும் உங்கள் உள்ளத்தில் இன்றைக்கி நம்ம கொண்டு போகலாம். Whether you like it or not, every Christian is an advertisement board for Christ. Whether you like it or not, உங்களுக்கு இஷ்டம் இருக்கோ இல்லையோ, வெளியில் வந்துட்டிங்களா, யூ ஆர் அன் அட்வர்டைஸ்மெண்ட் போர்ட் ஃபார் கிரைஸ்ட். அந்த எண்ணத்தை மாத்திரம் உள்ளே வச்சுக்கலாம். நல்ல பாட்டு பாடுறோம், நல்லா பிரசங்கம் பண்ணுறோம், அதெல்லாம் ரொம்ப ஈஸி. பாட்டு பாடுறது, பிரசங்கம் பண்ணுறது, கேரல் ரவுண்ட்ஸ் போகிறது, இதெல்லாம் ரொம்ப ஈஸி பாருங்கள். அதெல்லாம் கஷ்டமே இல்லை. இதெல்லாம் யார்கிட்ட செய்கிறோம்? தெரிஞ்ச மக்கள்கிட்ட, கிறிஸ்தவங்கள்ட்ட, நமக்கு தெரிஞ்ச வீட்டில் தான் கேரல் ரவுண்ட்ஸ், இது மாதிரி கொயர்ஸ் விதின் அவர் கம்யூனிட்டி.
ஆனால் ஆண்டவர் அறியாத மக்கள்கிட்ட எப்படியாச்சும் சுவிசேஷத்தை கொண்டு போகிறதுல நம்முடைய பங்கு என்ன என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க இந்த நாளில் அழைக்கப்படுது. சரி, இவாஞ்சலிஸ்ட் டே, பிஷப் ஜான்சன்ஸ் பர்த்டே. இன்றைக்கி வாசித்த வேத பகுதியில் என்ன வாசித்தோம், நான் அதை ஃபுல்லாக வாசிக்கல, பெரிய வேத பகுதி எஃபிஷியன்ஸ் 4:11-16. அவர் ஒரு சிலரை அப்போஸ்தலராகவும் தீர்க்கதரிசிகளாகவும் ஒரு சிலரை சுவிசேஷகராகவும் மேய்ப்பர் போதகராகவும் ஏற்படுத்தினார். ஒரு சிலரை அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளாகவும். யார் முதல்ல வந்தால் அப்போஸ்தலரா தீர்க்கதரிசியா? பைபிள் படி தீர்க்கதரிசிகள்லாம் பழைய ஏற்பாட்டில். ஆனால் ஆர்டரை மாற்றியிருக்கிறார் பவுல். ஒரு சிலரை அப்போஸ்தலராகவும் தீர்க்கதரிசிகளாகவும். ஸோ அப்போஸ்தலர்ஸ் டேக்ஸ் த பிரசிடென்ஸ், முக்கியத்துவம் கொடுக்குறார். தீர்க்கதரிசிகள் எல்லாம் இஸ்ரவேல் மக்களுக்குள்ளே தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்போஸ்தலர்கள் சுவிசேஷத்தை உலகமெங்கும் கொண்டு போனாங்க. ஸோ த சிக்னிஃபிகன்ஸ் இஸ் கிவன் ஃபார் தி அப்போஸ்தலர்ஸ். பிரசிடென்ஸ், சிக்னிஃபிகன்ஸ், இம்பார்ட்டன்ஸ். ஆனால் அவங்க 2 பேரும் தன்னுடைய ஊழியத்தை முடிச்சிட்டாங்க. நீங்கள் வீட்டில் போய் எபேசியர் 2:20 படித்து பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டிருக்கீங்க. அப்போ நம்முடைய சர்ச்சோடைய ஃபவுண்டேஷனு அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் செஞ்ச ஊழியம். தே ஹவ் கம்ப்ளீட்டட் தேர் மினிஸ்ட்ரி. இன்றைக்கி யாராச்சும் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசின்னு சொல்லிட்டு தான் நம்பாதீங்க. அவங்களாம் தன்னுடைய ஒர்க்கை முடிச்சிட்டாங்க. ரைட், தே ஹவ் அக்கம்ப்ளிஷ்ட். அவங்க அஸ்திபாரத்தை போட்டாச்சு, ஃபவுண்டேஷன் போட்டாச்சு. இனிமேல் அஸ்திபாரம் தேவையில்லை, மறுபடியும் போட தேவையில்லை. அவர் ஒரு சிலரை அப்போஸ்தலராகவும் தீர்க்கதரிசிகளாகவும் தே ஹவ் கம்ப்ளீட்டட் தேர் மிஷன். இப்போ மிச்சம் இருக்கிறது இந்த 2 காரியம். பாஸ்டர் பெரியவரா, இவாஞ்சலிஸ்ட் பெரியவரா? பாஸ்டர் பெரியவரா, இவாஞ்சலிஸ்ட் பெரியவரா? பவுல் சொல்கிறாரு எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில், ஒரு சிலரை அப்போஸ்தலராகவும் தீர்க்கதரிசிகளாகவும், நியாயமாக என்ன எழுதியிருக்கணும், போதகராகவும் சுவிசேஷகராகவும். இல்லை, சுவிசேஷகராகவும் மேய்ப்பர் போதகராகவும். அது நீங்கள் ஒருவேளை கவனிச்சிருக்கீங்களான்னு தெரியல இது வரைக்கும். வீட்டில் போய் தயவு செஞ்சு வாசித்து பாருங்கள். எஃபிஷியன்ஸ் 4:11-16. அவர் ஒரு சிலரை அப்போஸ்தலராகவும் தீர்க்கதரிசிகளாகவும், ஒரு சிலரை சுவிசேஷகராகவும் மேய்ப்பர் போதகராகவும். மேய்ப்பர் போதகர்ன்றது ஒரு ஆஃபீஸ், ஒரு மினிஸ்ட்ரி. பாஸ்டர் டீச்சர், he must be a pastor as well as a teacher. அப்போ பாஸ்டர் டீச்சரை விட யாருக்கு பிரசிடென்ஸ் ஜாஸ்தி? இவாஞ்சலிஸ்ட்டு. ஆனால் இவாஞ்சலிஸ்ட்டை நம்ம சர்ச் கவனிக்குதா? இவாஞ்சலிஸ்ட்டு சர்ச்சில் இருக்காங்களா? நான் அடிக்கடி சொல்கிற காரியம், ஒரு நல்ல டாக்டர்னால் யார்? பல்ஸ் பார்க்கணும். பல்ஸ் பார்த்தா நல்ல டாக்டர். இன்றைக்கி யார் பல்ஸ் பார்க்குறா? இன்றைக்கி டாக்டர்கிட்ட போன உடனே சொல்லுங்கன்றாரு பேனை வச்சுக்கிட்டு. எதுக்கு பேனா? டெஸ்ட்டுக்கு டிக் பண்ணுறதுக்கு. சொல்லுங்கள், என்ன பண்ணுது? நல்ல டாக்டர்னால் பல்ஸ் பார்த்தாலே தெரிஞ்சிடும், நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. அப்போ நல்ல டாக்டர்னால் ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது பல்ஸ் பார்க்குறாரா, தொட்டு பார்க்குறாரா நம்மளை? யார் தொடுறா இன்றைக்கி டாக்டர்ஸ்? இன்றைக்கி அதே மாதிரி ஒரு சர்ச் நல்லா இருக்கா? 2 காரியம் இருக்கணும். சர்ச் நல்லா இருக்கா? 2 காரியம். 1, பைபிள் ஸ்டடி இருக்கணும். 2வது சுவிசேஷ ஊழியம் இருக்கணும். அதர்வைஸ் we are stagnated. இல்லையா? இது என்ன சிமெண்ட்டா? சிமெண்ட் எடுத்துகிட்டு மொசைக் போடுங்க. மொசைக் எடுத்துகிட்டு டைல்ஸ் போடுங்க. டைல்ஸ் எடுத்துகிட்டு மார்பிள் போடுங்க. இன்றைக்கி சர்ச்சஸ் எல்லாம் இப்படி தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. சர்ச்சை விட்டு வெளியில் போகல. ஒருவேளை நம்முடைய சர்ச்சஸ் சுவிசேஷ ஊழியம் செய்தால், நம்முடைய சர்ச்சில் இவாஞ்சலிஸ்ட் இருந்தால் ரொம்ப சந்தோஷம். ஹெல்த்தி சர்ச். ஆகவே அந்த எண்ணத்தை உங்களுடைய உள்ளத்தில் இன்றைக்கி நான் போடுறேன். பாஸ்டர் டீச்சருடைய மினிஸ்ட்ரியை விட யாருடைய மினிஸ்ட்ரி முக்கியம்? இவாஞ்சலிஸ்டுடைய முக்கியம். சரி, 2வது தாட் என்னென்னா, யார்கிட்ட ஊழியம் செய்கிறது? எங்கே சுவிசேஷ ஊழியம் செய்கிறது? ஒரு சின்ன தாட் மனசில் வச்சுங்க. சரி, இங்கேருந்து பிரசங்கம் பண்ணுறோம்.
இல்லையா? பாஸ்டர்ஸ் பிரசங்கம் பண்ணுறோம். இதுக்கு என்ன பேருனாக்கா E0ன்னு பேர். E0 இவாஞ்சலிசம் அட் 0 லெவல் இல்லை? இப்போ நான் பண்ணுறது கூட E0 தான். நான் பேசுகிற ஒன்று புரியுதில்ல உங்களுக்கு? நம்ம வொக்காபுலரி உங்களுக்கு ஈஸியாக புரியும். E0 இஸ் வெரி வெரி ஈஸி. இருக்கிறதுலையே ரொம்ப ஈஸியான ஊழியம் பிரசங்கம் தான். பிரசங்கம் கஷ்டமே கிடையாது. இருக்கிறதுலே ரொம்ப ஈஸி E0 தான். இவாஞ்சலிசம் அட் 0 லெவல். எவ்ரி வேர்ட் they utter you understand. அடுத்து என்ன சொல்ல போகிறேன்னு கூட பாஸ்டர்ஸ் பேசும்போது மக்களுக்கு தெரிஞ்சிடும். இதுதான் அடுத்தது சொல்ல போகிறாரு. ஸோ E0. நெக்ஸ்ட் E1. எனக்கு அவரை தெரியும், ஆனால் அவருக்கு ஆண்டவரை தெரியாது. சரியா? இது நெக்ஸ்ட் லெவல். ஐ நோ திஸ் பர்சன், இஸ் மை ஃப்ரெண்ட், இஸ் மை நெய்பர், இஸ் மை கொலீக், ஆனால் அவருக்கு ஆண்டவரை தெரியாது. எப்படி சொல்கிறது? நம்ம தான் செய்யணும். பாஸ்டர் இவாஞ்சலிசம் பண்ணுறது இல்லையே, அவருக்கு வாய்ப்பே இல்லையே. பாஸ்டருக்கு சர்ச்சை கவனிக்கிறதுக்கே சரியாக இருக்கு. பர்த்டே, கல்யாணம், பைக் வாங்கிட்டேன், கார் வாங்கிட்டேன், ஹாஸ்பிட்டல் விசிட்டேஷன், டெத்து. அப்போ அதை நம்ம தான் செய்யணும். Evangelist Day, Bishop Johnson was an excellent evangelist. More than a pastor, more than a bishop, he loved doing evangelism. பிஷப்பை பற்றி நிறையா பேசணும்னு நோட்ஸ்லாம் வச்சு நோட்ஸே நான் திறக்கல, இன்னும் போகவும் இல்லை. வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். பிஷப்பை பற்றிலாம் நிறையா தெரியும் நமக்கு. அப்போ E1 அப்படின்னாக்கா ஐ நோ திஸ் பர்சன், he doesn't know God. அப்போ நமக்கு நிறைய பேரை தெரியும்ல. எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எவ்வளோ நெய்பர்ஸ் இருக்கிறாங்க, எத்தனை கொலீக்ஸ் இருக்காங்க. we know so many people. இப்போ கோயர்ஸ் எல்லாம் வந்து பாடினோம் இல்லையா, இது E0. ஒரு பக்கம் அந்த வார்த்தைகளையும் கவனித்தோம், ஒரு பக்கம் மியூசிக் என்ஜாய் பண்ணோம், ஒரு பக்கம் நீங்கள் எப்படி பாடுறீங்கன்றதையும் நாங்கள் பார்த்தோம். எக்ஸலண்ட். we praise God. அப்போ எப்படி E1 பண்ணுறது? சரி, ரெண்டாவது E2 evangelism at second level. neither I know this person nor this person knows God. எனக்கும் அவரை தெரியாது, அவருக்கும் ஆண்டவர் தெரியாது. கொஞ்சம் கஷ்டம் தானே இது? E1 கொஞ்சம் ஈஸி தானே? E1 ஈஸி. ஏன்? எனக்கு அவரை தெரியும். E2ல் எனக்கும் அவரை தெரியாது, அவருக்கும் ஆண்டவரை தெரியாது. இது கொஞ்சம் கஷ்டமாச்சே. எப்படி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறது அவர்கிட்ட? எப்படி ஆண்டவரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது? இன்றைக்கி நம்மளுடைய சாட்சியெல்லாம் எப்படி இருக்குது? கிறிஸ்டியன் விட்னஸ் எப்படி இருக்குது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நன்ஸை ரிலீஸ் பண்ணிட்டாங்க நேற்று இல்லையா? ரொம்ப எதிர்பார்த்துட்டு என்ன பண்ண போகிறாங்களோ. நன்ஸ் ஃப்ரம் கேரளா அட் சத்தீஸ்கர். பிரைஸ் காட். என்ன தப்பு பண்ணாங்க? E3 கர்த்தருடைய பிள்ளைகளை எதிர்ப்பவர்கள் இல்லை. இப்போ இந்த சத்தீஸ்கர்லாம் அதானே, விஹெச்பியில் அதானே, பஜ்ரங் தள்லாம் அதானே, பிஜேபியில் அதானே. நாங்கள் ரீசெண்டாக பீகாருக்கு போயிருந்தோம் ஊழியத்துக்காக, சால்ட் மினிஸ்ட்ரி. எல்லா வீட்லேயுமே அந்த அனுமான் ஃப்ளாக் பறந்துக்கிட்டு இருக்கு. எல்லா வீட்லேயுமே, வெதர் யூ லைக் இட் ஆர் நாட். எல்லா பைக்லேயுமே அனுமான் ஃப்ளாக் இருக்கும். எல்லா பஸ்ஸு, லாரி, காரு எல்லாமே. கிறிஸ்தவங்க வீட்டில் கூட. அங்கெல்லாம் சர்ச்சுன்னு ஒன்றும் பிரமாதமாக ஒன்றும் கிடையாது. சர்ச் இருக்க விட மாட்டாங்க பீகாரில். நாங்கள் தங்கியிருந்தது ஒரு பாஸ்டர் வீட்டில். அந்த பாஸ்டர் வீட்லேயே அனுமார் சிலை, அனுமாருடைய ஃப்ளாகு வந்துட்டு. அப்படி தான் மக்கள் நடந்துகிட்டு இருக்காங்க இன்றைக்கி. த என்டையர் நார்த் இஸ் லைக் தட். எப்படி சுவிசேஷம் பண்ணுறது? எவ்வளோ கஷ்டம். பைபிளை கூட அவங்க ஓப்பனாக கொண்டு வர முடியாது. அதன் மத்தியிலும் ஊழியங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம இன்னும் அந்த ஸ்டேஜுக்கெல்லாம் போகல இல்லை. ஆகவே என்னுடைய ஒரு காரியம் என்னன்னு சொன்னாக்கா, அந்த தாட்
அபவுட் இவாஞ்சலிசம். நம்ம பாட்டு பாடுறோம், ரொம்ப சந்தோஷம். நம்ம பிரசங்கம் பண்ணுறோம், ரொம்ப சந்தோஷம். அதோடு திருப்தி அடைந்துடவே வேண்டாம். ஸோ ஆன் திஸ் இவாஞ்சலிஸ்ட் டே, and the birth anniversary of Bishop Johnson, right, the church gives you this call, right? எப்படி ஆச்சு, E0லே நின்றுடாமல் கொஞ்சம் E1 கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். ஐ நோ திஸ் பர்சன், he doesn't know the Lord. அதையும் மேலே கொஞ்சம் போகணும் பாருங்கள். E2 is there, neither this person knows nor the Lord. அவர்கிட்ட எப்படி பெனிட்ரேட் பண்ணுறது? இப்போ இருக்கிற கிறிஸ்டியன் சொசைட்டி பொட்டு எடுக்கிற காலமாக இருக்குது. அதன் மத்தியில் நீங்களும் நானும் ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. தேங்க்யூ. நன்றி ஐயா. ஐயா அவர்கள் தியாலஜிக்கு யூடிசி போகும்போது நாங்கள் ஒரு பாட்டு பாடணும் அம்பத்தூர் சர்ச் ஸ்கொயரில். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பிசாசின் ராஜ்யங்களை, அது கடைசியாக பாடின பாட்டு தான் உங்களுக்கு பாடி அனுப்பிச்சோம். யூடிசி 3 பேர் போனீங்க இல்லையா? இப்பொழுது காலம் கொஞ்சமாக இருப்பதனால் ஒரே ஒரு பாடல், வானவர்க்கு ப்ளீஸ் கம். அது